ஸோ ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து அபவுட் ஃபுட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ முழுசாக பார்க்காம ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு லைசன்ஸ் இருந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் இட்ஸ் கால்ட் FSSAI. FSSAI லைசன்ஸ் வந்து 100 ரூபா தான் சார்ஜ் ஆகும். நீங்களே ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கிங்க. டவுட் இருந்தால் ஆஸ்க் ChatGPT. வெளியே போனீங்கன்னா 1000 பிடிக்கிடுவான். ஸோ 100 ரூபாய்க்கு லைசன்ஸ் வாங்கிட்டு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்தவரை அது பேசிவ் இன்கம் இல்லை. நான் வந்து ஒரு கடையை போட்டுருவேன், எனக்கு வந்து டெய்லி காசு வந்துடும் அப்படிலாம் இதை நாய் படாத பாடு தான் படணும். ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறையா அலையணும், திரியணும், உழைக்கணும், ரொம்ப உழைப்பு தேவைப்படும். நார்மலாக நீங்கள் சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா, ஃபுட்டில் அப்படி இல்லை. காலையில் 11 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறேன், நைட்டு 11 மணிக்கு கடையை மூட போகிறேன்னா அந்த 12 மணி நேரமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். 1 hour கூட பிரேக் எடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஷாப்பில் இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் ஹைரிங் பண்ணுறதுக்கு நீங்களாக போய் வெளியே தேடாதீங்க. ஜஸ்ட் செக் வித் த கன்சல்டன்சி. ஒரு 10,000 கொடுத்தா அவன் ஆள் பிடிச்சி கொடுத்துருவான். வடக்கன்ஸை பார்க்கலாம், அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சவுத்லேயே வந்தாங்கன்னா இன்னும் பெட்ரு. உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேஷன்லாம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் திங் வந்து ஃபுட்டோட மெனுவை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. உங்களுக்கு லிமிட்டட் ஃபுட்டு வச்சுக்கோங்க, வேரியேஷன்ஸ் வச்சுக்கோங்க. பிரியாணி போட போகிறீங்கன்னா பிரியாணியில் கீப் மோர் வேரியேஷன். 65 பிரியாணி, இந்த பிரியாணி, ப்ரான் தொக்கு பிரியாணி. ஸோ பேஸ் பிரியாணி தான், பட் மேலே இருக்க மசாலா மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா வேரியேஷன்ஸ் ரொம்ப மெனு வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாகும், ஃபுட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும், ஷெஃப் டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் சமைக்க போகிற மெனு வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸு எப்படி சமைக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபுட்டை மெனுவில் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். மாஸ்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா மாஸ்டர்கிட்டருந்து வேலையை கற்றுக்குங்க, எப்படி அவங்க பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு. ஏன்னா லைஃப் லாங் மாஸ்டர் கூட இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் தான் இன்னொரு சொல்லி தரணும். ஏன்னா டேஸ்ட் மாறக்கூடாது. 10 பிரான்ச் போட்டாலும் 10 பிரான்ச்சில் வந்து சேம் டேஸ்ட் தான் இருக்கணும். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி லொக்கேஷன் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.